உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. இப்போ மலேசியாவில் விஜய் அவர்களுக்கு வரவேற்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு? 85,000 பேர் ஒரு பெரிய க்ரௌடு. அந்த க்ரௌடே பெரிய க்ரௌடு தான். ஆடியோ லான்ச் மட்டும் கிடையாது, அது ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி, அவருடைய கடைசி படம், ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், டிவிக்கு கொடியை காமிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக மலேசியா கவர்மெண்ட் வந்து கொடியோ கட்சியின் பேரையோ அரசியலையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணியிருந்துச்சு. நம்மள மாதிரி விட மாட்டாங்க. சினிமா ஜேர்னியை பற்றி, அதில் முக்கியமான சில படங்கள் பற்றி, முக்கியமான படங்கள் வந்ததுக்கு பிறகு நடந்த கமெண்ட்ஸ், முதல் படத்தில் அவர் அடுத்த படத்துக்கு ஒரு பத்திரிகையில், வார பத்திரிகையில் அவருடைய உருவக்கேள்வி பண்ணி எழுதப்பட்டு, அதனால் அவர் பெரிய அளவில் இதானதுனால, அப்படி மாதிரி சினிமா கேரியரில் ஒரு வாழ்க்கையில் நடந்த ரொம்ப இன்ஸ்டண்ட்டான, ரொம்ப எமோஷனலான, ஜாலியான, ரொம்ப ஒரு மாதிரி அந்த கலங்குற ஸ்டேஜில் இருந்தார். மற்றபடி ஒரு பெரிய க்ரௌடு தான். ஆனால் அந்த மழை தான் ஒரு பெரிய டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், G5 வாங்கிக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் வந்து ஃபுட்டேஜ் லீக் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சில யூடியூப் சேனல்லே லைவ் வந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க ஆரம்பிக்கிறப்ப. பட் போக எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு இந்த வந்தக்கூடிய ஃபுட்டேஜ் எல்லாமே அங்கே ஸ்டேடியத்தில் இருக்கிறவங்க அப்பப்போ எடுத்து போடுறது தான். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் திரு சுபேர் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். மலேசியாவே ஸ்தம்பித்த ஒரு விழா அப்படின்னா இன்னைக்கு வந்து ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்க ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் தான். எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? ஒரு பெரிய க்ரௌடை கூட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 85,000 பேர் அப்படிங்கிறது. 1,00,000 பேர் அவங்க டார்கெட் பண்ணாங்க. பட் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்டி கூட 85,000 பேர் ஒரு பெரிய க்ரௌடு. அந்த க்ரௌடே பெரிய க்ரௌடு தான். ஆடியோ லான்ச் மட்டும் கிடையாது, அதுக்கு ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி, அவருடைய கடைசி படம், ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி பண்ணுறாங்க. ஒரு பெரிய டீம் போச்சு, நம்ம பார்த்துருக்குறோம். சினிமாவை தாண்டி அரசியலும் சார்ந்த போயிருக்கிறாங்க. அவருக்கு நெருக்கமான டைரக்டராக இருக்கக்கூடிய அட்லி, அப்புறம் நெல்சன், லோகேஷ், இவங்க 3 பேரும் போயிருக்கிறாங்க. போயிட்டு இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டில் போய் விஜய் இறங்கினார். அப்புறம் வந்துட்டு அங்கே இறங்கினோடனே ஜம்ப் பண்ணி குதிச்சார் அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்தோம். ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் திரண்டுருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து கூட நிறையா விஜய் ரசிகர்கள், சில பத்திரிகையாளர்கள் நிறையா பேர் போயிருக்கிறாங்க. அவங்களாம் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக டிவிகேவினுடைய கட்சி ஆட்கள் பெரும்பாலானவர்கள் எல்லாரும் போயிருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள், மற்ற முக்கிய நிர்வாகிகள்லாம் போயிருக்கிறாங்க. அதில் விஜயினுடைய அம்மா ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. கோடம்பாக்கம் ஏரியா ஓட்டு கேட்டு வாரியான்னு ஒரு பாட்டு. அதில் மக்களும் நினச்சா நீங்களும் சிஎம் தான் ஒரு வார்த்தை வரும். அதை வந்து அவங்க அம்மா மேடையில் பாடுறப்ப விஜய் அப்படி வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு நின்றுருந்தார். அப்புறம் வந்து நிறையா நெல்சன் பேசினார், லோகேஷ் பேசினார். என்னுடைய கேரியரில் வந்து ரொம்ப முக்கியமான படம் லியோவும் மாஸ்டரும். பட் அந்த படம் நான் வந்து அடுத்து ஒரு படம் பண்ணலான்னு நினச்சேன். லியோ 2 கூட பண்ணலான்ற ஸ்கிரிப்ட் இருக்குது, பட்டு ஆனால் வந்து டேட் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னாரு. அது மாதிரி நெல்சன் பண்ணார். பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு எனக்கு வந்த விமர்சனங்கள் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கப்ப விஜய் தான் வந்து கவலைப்படாதீங்க, அடுத்தடுத்து வந்துடுவீங்கன்னு எனக்கு ஆறுதல் சொன்னார். ஒரு டேரக்டர் வந்து ஹிட்டு படம் கொடுத்தாலும், ஒரு ஃபெயிலியர் படம் கொடுத்தாலும் கூட ஒரு ஹீரோ வந்து அதை பேலன்ஸ் பண்ணார். அந்த இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு எமோஷனலாக இருந்துச்சுன்னு அவருடைய அனுபவங்கள் சொன்னார். இவர் எப்பயும் போல் அட்லி அண்ணன் தான், நான் அண்ணனுக்கு என்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஃப்ளைங் எல்லாம் கொடுத்தாரு. ஒரு பெரிய ரேம்ப் வாக் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் வந்து நடந்து வர்ற சீன்ஸ்லாம் பண்ணார். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், டிவிக்கு கொடியை காமிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக மலேசியா கவர்மெண்ட் வந்து கொடியோ கட்சியின் பேரையோ அரசியலையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணியிருந்துச்சு. நம்மள மாதிரி விட மாட்டாங்க. இப்போ அதில் 2 பேர் வந்து டிவிக்கு கொடியை காமிச்சு டிவிக்கேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ விஜய் வந்து கை காமிச்சு அதெல்லாம் பேசக்கூடாது, நம்ம இங்கே பேசுகிற இடம் கிடையாதுன்றத சைக்கிய நிலையை சொன்னார். அப்புறம் டிவிக்கு கொடியை காமிச்சு வர அந்த 2 பேரை போலீஸ் அங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதாக சொல்கிறாங்க. இப்போ வந்துக்கிட்டு இருக்க தகவல். அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டதுக்கு பிறகும் அவங்க எல்லை மீறி போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. அவங்க அரெஸ்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. ஆமாம், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வந்த கட்சி, குறிப்பாக இந்த கட்சி சார்பாக எதுவும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்களே 2 கொடியை எடுத்துகிட்டு போய் அங்கே காமிச்சு தான் இப்போ அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. இப்போ அப்படிங்கும் போது இது ஒரு உற்சாக மனநிலையில் அவங்க ஏதாவது பண்ணிடுறாங்க. நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் இருக்குது, நம்ம நாடு மாதிரி கிடையாது. ஒரு நாட்டுக்கும் ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. அந்த சட்டத்திட்டத்தையும் அவங்க மதித்து தானே பண்ணணும். அப்போ அவங்க கொடுத்ததை இதாக பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி நிறையா சோஷியல் மீடியா முழுவதும் இன்றைக்கி அதான் பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. கோட் ஷூட்லாம் இன்றைக்கி விஜய் வேறு ஒரு கெட்டப்பில் இருக்கிறாரு. ரொம்ப கொஞ்சம் எமோஷனலாக தான் இருக்கிறாரு.
ஓகே சார். இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருந்தா நடக்கிறதே வேறங்கிற மாதிரி இருக்கும். இப்போ மலேசியாவில் விஜய் அவர்களுக்கு வரவேற்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு? இல்லை, மலேசியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மலேசியாவும் பெருசாவெல்லாம் வித்தியாசம் கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழ் தெரிஞ்ச ஆட்கள் தான் அங்கே வரப்போகிறாங்க. மலேசியாங்கிறது ஒரு பெரிய நாடு. அங்கே மலாயம் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அப்புறம் சைனீஸ் பேசக்கூடிய மக்கள் எல்லாம் கலந்து வாழக்கூடிய ஒரு நாடு. அப்போ தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் அங்கே அதிகமாக இருக்கிறனால தமிழ்நாட்டுக்கும் மலேசியாவுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரு பகுதி மலேசியாங்கிறதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பண்ணுறாங்க. அங்கே உள்ள தமிழர் ஆட்கள் இருப்பாங்கள்ல, விஜய் ரசிகர்கள், அவங்க ஓரளவுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. ஓகே சார். குறிப்பாக நேற்றுலேருந்து கவனிக்கத்தக்க நபராக மாறிக்கிட்டு வர ஒரு ஆள்னா விஜயை வரவேற்ற டத்தோ மாலிக்னு ஒரு ஆள் தான். யார் சார் இவர்? டத்தோ மாலிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டரு, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், நகைக்கடை வச்சுருக்காரு, பல்வேறு தொழில் பண்ணுறாரு. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் மெயினான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரு, பெரிய படங்களை வாங்கி விநியோகம் பண்ணக்கூடியவர். கபாலி, காலா, அப்புறம் லாஸ்ட்டாக வந்த கோட்டு, எல்லாமே அவர் தான். குட் பேட் அக்கடி அந்த மாதிரி படங்கள்லாம் அவர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறார் மலேசியா ஏரியாவில். அவர் என்னென்னா நம்ம ஊர் கலைப்புலி தானு மாதிரி படத்தை வாங்கினா டிஸ்ட்ரிபியூட் மட்டும் பண்ணுறது கிடையாது, பெரிய அளவில் ப்ரொமோஷனும் பண்ணக்கூடிய நபர். பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கெல்லாம் நிறைய அந்தந்த கூலி மாதிரியான பேட்ச்லாம் போட்டு மாலு, அப்புறம் பொதுமக்கள் கூடுற இடங்கள்லாம் கொடுத்து அந்த படத்தை வித்தியாசமாக படத்தை ப்ரொமோட் பண்ணுவார். இப்போ இவரும் இந்த படத்தையும் அவர் தான் மலேசியா வாங்கியிருக்காரு. மலேசியா வாங்குறப்பயே அவர் கண்டிஷன் போட்டிருக்காரு, ஆடியோ லான்ச் தான் வைப்பேன், இங்கே வச்சுக்கிறேன், அதுக்கும் சேர்த்து ஒரு அமௌண்ட் கொடுத்துறேன் அப்படின்ற சொல்கிறாரு. 27 கோடி ரூபாய்க்கு இது வரைக்கும் டிக்கெட் விற்றுருக்கு. அந்த செலவே கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி ரூபாய்க்கு மேலே வந்திருக்கு. அவருக்கு படம் வந்து 12 கோடியோ 14 கோடிக்கோ வாங்கியிருக்கன்றாங்க. இப்பயே அவருக்கு ஆல்மோஸ்ட் படத்தில் போட்டதை எடுத்துட்டார். ஓகே. இப்போ இந்த நிகழ்ச்சியை அவர் பெரிய விஷயமா பண்ணதுனால அவருக்கு இப்பயே ஒரு முக்கால்வாசி லாபம் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர். ஆல்மோஸ்ட் அந்த ஈவெண்ட்டை கான்டாக்ட் பண்ணதே இவர் ஒருத்தர் தானா? இல்லை, இவர் தான் ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணதே இவர் தான். ஓகே. தலைமையில் இவர் தான் படத்தை வாங்கியிருக்காரு, இவர் தான் ஆர்கனைஸ் பண்ணது. அது இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட்லாம் போட்டு ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணி ஒரு பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ வழக்கமாக விஜய் படத்தோட ஆடி லான்ச் அப்படின்னா அவரோட ஸ்பீச்சை தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. அந்த ஸ்பீச்சில் பர்டிகுலராக குட்டி ஸ்டோரி என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா இந்த இதில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல போகிறார்? குறிப்பாக அரசியல் சம்பந்தமாக பேச மாட்டாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு? இல்லை, கண்டிப்பாக அரசியல் சம்பந்தமாக பேச மாட்டார். அவருடைய சினிமா ஜேர்னியை பற்றி, அதில் முக்கியமான சில படங்கள் பற்றி, முக்கியமான படங்கள் வந்ததுக்கு பிறகு நடந்த கமெண்ட்ஸ், முதல் படத்தில் அவர் படத்தை அடுத்த படத்துக்கு ஒரு பத்திரிகையில், வார பத்திரிகையில் அவருடைய உருவக்கேள்வி பண்ணி எழுதப்பட்டு அதனால் அவர் பெரிய அளவில் இதானதுனால, அப்படி மாதிரி சினிமா கேரியரில் ஒரு வாழ்க்கையில் நடந்த ரொம்ப இன்ஸ்டண்ட்டான, ரொம்ப எமோஷனலான, ஜாலியான, ஒரு ஃபன்னியான விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக பேசுவார். கண்டிப்பாக அரசியல் பேச மாட்டார்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பேசுவார், மறைமுகமாக பேசுவார். ஏதாவது ஒரு மறைமுகமாக அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன ஒரு டீகோடிங் மாதிரியான விஷயங்கள் பேசுவார். ஒழிய டைரெக்டாக பேசுகிறது கொஞ்சம் பிக் செக்ஷனாக தான் இருக்குங்க. சார், இப்போ இன்றைக்கி ஈவெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கப்போ மலேசியாவில் நிறைய விஷயங்கள் வழக்கத்துக்கு மாற இருந்துச்சு. குறிப்பாக மலேசியாவில் வந்து ஈவெண்ட்டுக்கு வெளியிலையும் ரசிகர்கள் அந்தளவுக்கு இருந்தாங்க. ஒரு பல கிலோமீட்டர் தூரத்துக்கு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் ஸ்டேடியத்துக்கு உள்ளேயும் மழை பெஞ்சதுனால ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க புதுசாக. ரெயின் கோட்லாம் கொடுத்து, அதாவது ஜனநாயகன் படத்தோடைய டீம் வந்து இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பல கிலோமீட்டர்லாம் டிராஃபிக் ஆகலை. வண்டி ஒரே இடங்களில் வந்து நின்னப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன பிளாக் இருந்திருக்கு. நம்ம ஊர் மாதிரி அங்கே உடனே கிளியர் பண்ணிடுவாங்க. அவ்வளோ நேரம்லாம் வந்து இது பண்ண மாட்டாங்க. நம்ம ஊர் மீடியாக்களில் வந்து பல கிலோமீட்டர் சம்பித்தது அப்படி இப்படிலாம் போட்டுட்ருக்காங்க. ஒரே இடத்துல மொத்தமாக வண்டி வந்து க்ரௌடை காமிச்சு அந்த வீடியோ போட்டிருக்காங்க. மழை வந்து மலேசியாவை பொறுத்த வரைக்கும் திடீர்னு அங்கே வந்து மழை வந்துடும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க அந்த நேரத்தில் கூட மழை பெஞ்சிட்டு இருக்கு. முன்னாடி இருக்கக்கூடிய விஐபிஎஸ்க்கெலாம் அவங்க தான் அந்த கோட்லாம் கொடுத்துருக்காங்க. சீக்கிரம் நிகழ்ச்சியை முடிச்சிருவோம், மழை கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிகிட்டே இருக்கு. இப்போ லேசாக தூரல் மாதிரி வந்தது, இப்போ அதிகமாக பேசுது. அதனால் நிகழ்ச்சியை வந்து சீக்கிரம் முடிக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க. நடிகர் நாசர் நடிகர் சங்க தலைவராக இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு கோரிக்கையை வச்சுருக்காரு விஜய்க்கு, நீங்கள் தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்னு ஒரு மேடையில் பேசுகிறாரு. உங்கள் நடிப்பு தேவை, நீங்கள் தொடர்ந்து நடிங்க அப்படின்னு பேசுகிறப்ப ஆடியன்ஸ் வந்து ஆமாம் நீங்கள் நடிக்கணும்னு அவங்க பேசுனாங்க. உடனே விஜய் வந்து அதை ரொம்ப ஷார்ப்பாக பார்த்துக்கிட்டே இருந்தார் நாசர் பேசுகிற காட்சியை. அப்புறம் எப்பயும் போல் அட்லி அவர் வந்து எமோஷனலாக பேசினார். அட்லி பேசுகிறப்ப விஜய் கொஞ்சம் எமோஷனலாக பார்த்தார். கண்கலங்கில் ரொம்ப ஒரு மாதிரி அந்த கலங்குற ஸ்டேஜில் இருந்தார். மற்றபடி ஒரு பெரிய க்ரௌடு தான். ஆனால் இந்த மழை தான் ஒரு பெரிய டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே சார். இப்போ இந்த இசை வெளியீட்டு விழாவில் வந்து எல்லா பக்கமும் ஒவ்வொரு பார்வையும் பட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஹெச் வினோத் வந்து யாருமே பெருசாக கண்டுக்கலையா? அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லை, ஹெச் வினோத் வந்தவொடனே மேலே அவர் தான் முதல்ல ஏறினார். முதல்ல ஏறி அவர் தான் ஒரு வணக்கம் போட்டு உட்காண்டார். எப்பயுமே ஹெச் வினோத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக பேச மாட்டார். ரொம்ப வணக்கம் போட்டு வச்சு இங்கே யாருமே பெருசாக அவங்க பேசலை.
இந்த மழை ஒரு பக்கம் சீக்கிரம் நிகழ்ச்சியை முடிக்கணும், நிறைய க்ரௌட் இருக்குது, வேறு எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால அவங்கவுங்க வந்து சின்ன சின்ன பாயிண்ட். இப்போ நாசரே வந்து ஒரு சின்ன பிட்டு தான் பேசினார், இன்னும் தொடர்ந்து நடிக்கணும், ஜனநாயகன் படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும், அப்படி வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. எல்லாருமே சின்ன சின்ன வார்த்தையில தான், சின்ன சென்டென்ஸ் தான் பேசினாங்க. ஓகே சார். இப்போ படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒன் லாஸ்ட் டைம்ன்ற அந்த ஒரு ஹேஷ்டேக் வந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த ஆடியோ லான்ச்சுக்குமே ஒன் லாஸ்ட் டைம் ஆடியோ லான்ச், ஒன் லாஸ்ட் டைம் குட்டி ஸ்டோரிங்க மாதிரி சொல்கிறாங்க. ரசிகர்களுக்கு இது எந்த அளவுக்கு கவலையான விஷயமா இருக்குது? இல்லை, அவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. ரசிகர்கள் தான் இப்போ நாங்கள் வந்து அரசியல்வாதி ஆகிட்டோமே, அடுத்த தமிழ்நாட்டை ஆள போகிறோமே அப்படின்ற கனவு, அந்த கனவு அவங்க கவலை இல்லை. சினிமாவை விட்டுட்டு வேற முழுவதுமாக வேற ஒரு துறைக்கு போகிறாரு, மக்கள் தொடர்போடு அத்துக்கிட்டு வேற பக்கம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக போகிறாரு, வேறு பிஸ்னஸ் பண்ண போகிறாருன்னா கூட கவலைப்படுவாங்க. இப்போ தான் அதை விட இன்னொரு பகுதி ஜம்ப் பண்ணி மேலே அரசியலில் போயிருக்காரு. இப்போ திரையில் பார்த்தவர் இனி வந்து கோட்டையில் பார்ப்போம் அப்படிங்கிற அந்த கனவுல இருக்காங்க. நம்மளாம் அமைச்சராக போகிறோம், எம்எல்ஏ ஆக போகிறோம், எம்பி ஆக போகிறோம், ஆட்சி அதிகாரம் நம்ம கைக்கு வர போகுதுங்கிற அந்த கனவுல இருக்கிறாங்க இல்லையா. எனக்கு தெரிஞ்சு இது கவலையாக இருக்காது. சினிமா ரசிகர்களுக்கு வேணால் கவலைகளாக இருக்கலாமே ஒழிய, அவரை விரும்பி பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு ப்ரொமோஷன் தானே ஆகிறாரு. ஜனநாயகனாக இருந்தவர் ஜனநாயகத்தினுடைய முதல்வராக போகிறாரு அப்படிங்கிற கனவுல தானே அவங்க இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு பெருசாக கவலையெல்லாம் இருக்காது. இந்த ஆடியோ லான்ச் வந்து வழக்கத்தை விட ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வராங்க. குறிப்பாக நிறைய செலிப்ரிட்டிஸ், நிறைய ஆர்டிஸ்ட்டு, நிறைய சிங்கர்ஸ் எல்லாருமே இதில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்ட போகிறாங்க. எந்த அளவுக்கு சிறப்பாக இந்த ஆடியோ லான்ச்சை மாற்றிருக்காங்க? இல்லை, அந்த மியூசிக் கான்செர்ட் தான். ஏன்னா விஜயனுடைய எல்லா படத்துலேருந்து இந்த முக்கியமான படங்கள்லேருந்து சில பாடல்களை எடுத்து போட்டு ஹரிஷ் ராகவேந்தர், அப்புறம் வந்து கிறிஷ், நிறையா ஆண்ட்ரியா நிறையா பேர் அவருடைய கேரியரில் ரொம்ப முக்கியமான பாட்டு இருக்கும் இல்லையா, அந்த பாட்டெல்லாம் கூட அங்கே ப்ளே பண்ணி மியூசிக் பண்ணாங்க. அதுதான் ஒரு என்டர்டெயின்மெண்ட், பெரிய என்டர்டெயின்மெண்ட். அப்புறம் இன்னும் அந்த ஏவி, அவருடைய மொத்த படத்தினுடைய ஏவி ஒன்று, அதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ நிறைய இடத்துல படத்தோட ஆடியோ லான்ச் வந்து லைவ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் அந்த லைவ் எல்லாமே கட் பண்ணதா சொல்கிறாங்க. இது சேட்டலைட்டுக்காக தானே கொடுத்துருக்காங்க? ஆமாம், G5க்கு வாங்கிக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் வந்து ஃபுட்டேஜ் லீக் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக கவனமாக இருந்திருக்கிறாங்க. ஒரு சில யூடியூப் சேனல்லே லைவ் வந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க ஆரம்பிக்கிறப்ப. பட் போக எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு இந்த வந்தக்கூடிய ஃபுட்டேஜ் எல்லாமே அங்கே ஸ்டேடியத்தில் இருக்கிறவங்க அப்பப்போ எடுத்து போடுறது தான். ஓகே, மொபைல் கேமராவில் அங்கங்கே விட்டு அவங்கவுங்க எடுத்து போடுற இதை வச்சு தான் நம்மளே பேசிகிட்டு இருக்கோம். லைவான ஒரு எந்த ஃபுட்டேஜும் இல்லை. அங்கே இருக்கிறவங்க, ஸ்டேடியத்தில் இருக்கிறவங்க, அப்பப்போ எடுக்கக்கூடியவங்க போடுற போஸ்டர்ஸை வச்சு தான், வீடியோவை வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி தான் வருது, அப்படியே ஃபுல் ஃபுட்டேஜ் ஒன்றும் வரல. ஓகே, இனி விஜய் அவர்கள் வந்து என்ன பேச போகிறாரு, பேசுனதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசி அது எப்படி வைரலாக போகுதுங்கிறத அடுத்த ஒரு இன்டர்வியூவில் சந்திப்போம். நேரத்துக்கு நன்றி. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ், அபுதாபி. ஹை QE கேம்பஸ். நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல, இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.